தான் கவலைப்படுவான். அது ஆணுகூல்யசிய சங்கல்பம், பிராதிகூல்யசிய வர்ஜனம். விருத்தமான காரியங்களை செய்யவே மாட்டான், ஒரு காலம் செய்யணும்னு நினைக்க கூட மாட்டான். ஏன்னா அவர் உகக்க மாட்டார் அப்படின்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டான். இவனுக்கு வந்து சாஸ்திரமோ பயமோ இல்லைன்னா பாவத்தில் பயமோ நரகத்தில் பயமோ கிடையாது. ஆனால் இவன் அந்த ராமர் வந்து முகம் வாடிடுமே அப்படிங்கிற ஒரே ஒரு பயம்தான். அதனால சங்கல்பமும் ஆணுகூல்யமாக இருக்கும், விருத்தமான சங்கல்பமும் இருக்காது. ரட்சிஷதி இது விஸ்வாசா, இவர் காப்பாற்றுவரா அப்படிங்கிற வந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து திடமாக இருக்கணும். இல்லை இந்த கோவிலுக்கு போயிட்டு இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு கோவிலுக்கு போனால் அது சரி கிடையாது. நம்ம வந்து ரட்சிஷதி இது விஸ்வாசா, அங்கே பூர்ண விஸ்வாசம் அங்கே இருக்கணுமா. எப்போ அப்பா வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்து ஆத்துக்கார்ட்ட பிடிச்சு கொடுத்துட்டாரோ, அப்பா பார்த்தா நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்துருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஆத்துக்காரர் மேலே பூர்ண விஸ்வாசம் எப்படி ஒரு சதிக்கு இருக்கணுமோ